ஜெய் ஸ்ரீராம். முருகர் கோயில் போகணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கோயம்புத்தூரில் குமுட்டிபதி அப்படிங்கிற ஒரு ஊர், பதிமலைன்னு பேருங்க. நீங்கள் அந்த பார்க்கும்போதே அற்புதமான பதிமலை முருகர் பாலமுருகனையும் பத்ரகாளியும் தொழுவோருக்கு பயம் இல்லையடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த பதிமலை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற வழியில் மதுக்கரையை தாண்டிட்டிங்கனாலே குமுட்டிபதி அப்படிங்கிற கிராமம். அங்கேருந்து பதிமலைக்கு ரொம்ப ஈஸியாக போயிடலாம். அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் கிராமப்புற சூழலில் மலையேற்ற அனுபவத்துடன் கூடிய ஆன்மீக பயணமாக பதிமலை பயணம் அமையும். அற்புதமாக இருக்குங்க. இந்த மலை மேலே ஏறி போகும்போது நீங்கள் படிக்கட்டை பார்க்கும்போதே பாருங்க, மனசுல அத்தனை ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அருமையா இருக்கும். வரலாற்று ஆர்வலர்களும் ஆன்மீக நாட்டம் கொண்டோருக்கும் இயற்கை விரும்பிகளுக்கும் ஒருங்கே விருந்தளிக்கும் பதிமலை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் என்று தெரிந்து அந்த ஆர்ச் அருமையா நீங்க கீழேயே வண்டியை நிறுத்திட்டு போயிடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மலை மேலே போறதுக்கு இப்போ நம்ம மருதமலை மாதிரி நினைச்சுக்குவாங்க. அப்படியெல்லாம் போக முடியாது. கீழேயே வண்டியை நிறுத்திடணும். அருமையான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். அதை நிறுத்தி போட்டு படியேறுறவங்க மட்டும்தான். படியேறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. ரொம்ப அருமையா அழகா படியேறி மேலே போகிறோம். அப்படி போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கொஞ்சம் ஈஸியா ஏறுற மாதிரி தான் இருக்கு. இந்த கோயில்ல அருள்பாலிக்கும் பாலமுருகன் அல்லது பாலதண்டாயுதபாணி என்று அழைக்கப்படுகிறார். நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா ராஜ அலங்காரம், வலது கையில் வேலேந்துகின்ற கோலத்துடன் எழிலுடன் காட்சி தரும் அமைப்பு. இந்த கோயில் பாத்தீங்கன்னா கருங்கற்களால் கட்டப்பட்ட எளிமையான ஆனால் அழகிய ஆலயம். இது கருவறைக்குள்ள நீங்க தாராளமா சாமியை முருகனை ரொம்ப பக்கத்துல பார்க்கணும். நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். நான் முருகனை ரொம்ப பக்கத்துல பார்த்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு போகலாம். கருவறையின் வாயிலில் விநாயக பெருமான் அழகுற வீட்டிருக்கிறார். அற்புதமா நின்றிருப்பார். முருகப்பெருமானுக்கு எதிரே பலிபீடமும் மயில் வாகனமும் இல்லாத முருகன் கோவிலே கிடையாது என்பது போல் இந்த கோவிலிலும் தோற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த கோயில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலை மேல ஏறி நின்று பாத்தீங்கன்னா காத்து அத்தனை அருமையா வீசுங்க. காத்து தாடி துணி எல்லாம் பறக்கும். அவ்வளோ அருமையா இருக்கும். கொஞ்சம் பயமாத்தான் இருக்கும் வைங்களேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோயில். பக்கத்தில் சக்தி பீடம் உள்ளது. அது என்ன கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே பதிமலை பத்ரகாளியும் பாலமுருகனும் உங்களை கண்டிப்பா கைவிட மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த பதிமலை வரலாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா தனிப்பட்ட அம்மன் அலங்காரம். நீங்க நினைக்கலாம், இவ்வளவு பெரிய மலையில எத்தனை அழகா அலங்காரம் பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு அழகுற அந்த பத்ரகாளியினுடைய அழகு வர்ணிக்கத்தக்கதல்ல. அப்படி இருக்கும். இந்த சக்தி தேவிக்கு தனி சந்நிதியா இருக்கும். இங்க ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு பாருங்க, அருமையா இருக்கு. அந்த கிணற என்னன்னா அது மலை மேல கிணறா? எப்படி மலை மேல கிணறு? ஆச்சரியமா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 356 வடிக்கட்டு இருக்கும். ஆனா இதுக்கு மேல ஒரு கிணறு. அந்த கிணறு வற்றாத சுனை. அந்த சுனையிலிருந்து எடுக்கப்பட்ட தீர்த்தம் சுவாமியின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. எப்படி இருக்கு பாருங்க. நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மனசுல பிரச்சனை இருந்தாலும், நவகிரக தோஷங்கள் இருந்தாலும், ராகு திசை நடப்பவர்கள், கேது திசை நடப்பவர்கள், செவ்வாய் திசை நடப்பவர்களுக்கு இந்த கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு தடவை இந்த ராகு திசை நடத்தவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், சார் உங்களுக்கு ராகு சரியில்லாமல் இருக்குது, பதிமலை பத்ரகாளியை கும்பிட்டு விளக்கு தீபம் போட்டுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆச்சு. ஸோ கேட்குறதுக்கே சந்தோஷமான இந்த கோயில் நமக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த முருகர் கோவில் பழங்காலத்துக்கு முற்பட்ட கோயிலாக தெரியுது. 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதர்கள், ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் இங்கே உள்ளது. அப்படி என்னப்பா இருக்குது இந்த ஊர்ல? என்ன தொல்லியல் சான்று இருக்குது? குகை ஓவியங்கள். இந்த குகை ஓவியங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். பதிமலை குன்றின் பாறைகளின் பழங்கால மனிதர்கள் வரையப்பட்ட குகை ஓவியங்கள் காணப்படுகின்றன. இதை பாருங்க. இந்த பார்க்கறது உங்களுக்கே தெரியும். அற்புதமான குகை ஓவியங்கள். வெள்ளை நிறத்தில் வரையப்பட்டுள்ள இந்த ஓவியங்களில் ஒரு மனிதன் யானையின் மீது அமர்ந்து அதனை வழிநடத்தி செல்வது போன்ற காட்சி மிகவும் அற்புதமானது. இது இப்பகுதி அக்காலத்தில் யானைகளின் வாழ்விடமாக இருந்ததாகவும் யானைகளை பழக்கி பயன்படுத்தும் வழக்கம் இருந்ததையும் குறிக்கிறது. எப்படி பாத்தீங்களா? எப்பேற்பட்ட கோயிலை பார்த்துட்டு இருக்கிறோம். பாண்டியன் பள்ளி. உள்ளூர் மக்களால் இப்பகுதி பாண்டியன் பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. அது என்னப்பா பாண்டியன் பள்ளி?
பாண்டியர் காலத்தில் இப்பகுதியில் கல்வி கற்பிக்கும் இடமாகவோ அல்லது பயிற்சி பள்ளியாகவோ இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. கோவில் அற்புதமான கோயில். இங்கே அருள்பாலிக்கும் பாலமுருகனிடம் கேட்டது கிடைக்கும், சொன்னது நடக்கும். எல்லாம் வல்ல நமக்கு விருப்பமானவர்களை அந்த ஆலயத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது அந்த பாலமுருகனின் திருவிளையாடலை அற்புதமாக பார்க்கலாம். இந்த திருக்கோயிலின் உச்சி மலையில் இருந்து பார்க்கும் பொழுது பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு அருவி போவது தெரியும். அந்த அருவியில் இருந்து பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு காளியம்மன் திருக்கோயில் நமக்கு தெரிய வரும். அந்த காளியம்மன் திருக்கோயிலை பார்க்கும் பொழுது நமக்கு அற்புதமான ஒரு மன வைப்ரேஷன். கோவை மாவட்டத்தை சுற்றி இருக்கும் அத்தனை தென்னை மரங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. மதியம் 12 மணி ஆனால் பூஜை தொடங்கும். அந்த மணி ஓசையை அற்புதமாக கேட்கக்கூடிய ஒரு அருளாசி இங்கே கிடைக்கப்படும். மிகச் சிறப்பான இந்த அற்புதமான இந்த ஸ்தலத்தில் யாரெல்லாம் வந்து வாழ்ந்தி வணங்கி ஆச்சரியங்களை பார்த்து கொண்டே அங்கே நகர உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த பதிமலை முருகன் பத்ரகாளி திருக்கோயிலுக்கு போகிறவங்களுக்கு பெரும்பாலும் மன பயம் நீங்கிவிடும் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்காக வேற ஒருத்தருக்காக வேண்டுறதுக்காக இந்த கோயிலுக்கு போனாங்க. உடல்நிலை ரொம்ப பாதிச்சிருந்தது. ஒரு அமாவாசை போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்து வச்ச வேண்டுகோளை 2 வேண்டுகோள் தான். ஒருத்தருக்கு தொழில் நல்லா இருக்கணும், அவருக்கு உடல்நிலை சரியாகணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவரோட உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நல்ல மனசோடு அவங்க வேண்டின அந்த நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அற்புதமாக அவங்களுடைய உடல்நிலையும் நல்லா இருக்குது, தொழிலும் நல்ல மேன்மையாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் வேண்டுனா வேண்டும் வரத்தை தரும் பதிமலை அற்புதமான ஒரு மலை. பதிமலை பாலமுருகன் பத்ரகாளி திருத்தலத்தை பார்த்து மகிழ்ந்தோம். இது இருப்பது கோவை மாவட்டத்தில் பாலக்காட்டு ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்துக்கு போவோருக்கு செய்வினை நீங்கும், செய்வினை பயம் அகலும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான திருத்தலத்திற்கு இன்று பார்வையிட்டதற்கு இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம், வாழ்த்துக்கள்.